வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மனிதனை பற்றின ஒரு சின்ன பதிவு. இந்த ஒரு மனிதன் மட்டும் கிடையாது. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆண்கள், பெண்கள், வயசானவங்க அங்கே தான் படுத்து கிடக்குறாங்க. உடம்புக்கு முடியல, அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து வைத்தியம் பார்க்கணும், மாத்திரை வாங்கணும். அதனால் வந்து அவங்க போய் வர்றதுக்கோ இல்லை அங்கே அவங்க வீட்டாளுங்க யாரும் அவங்கள ஏற்றுக்காதனாலையோ இந்த மாதிரி ஒரு ரீசன்கள் வந்து நிறைய சொல்லி அதே இடத்துல குடியிருக்கிறாங்கன்னா அந்த திட்டில் படுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள வர்றவங்ககிட்ட போகிறவங்ககிட்ட 5 10 வாங்கிக்கிட்டு அங்கே தண்ணியை பிடிச்சிக்கிட்டு அப்படி போய் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு அங்கேயே படுத்து கிடக்குறாங்க. எல்லாமே வந்து ஒரு 45 வயசு 40 வயசு இப்படி மதிக்கத்தக்கவங்க தான். ரொம்ப வயசானவங்களும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, இப்படியான நடுத்தர மக்கள் தான் வந்து அந்த இதில் வந்து இருக்கிறாங்க. நானும் இந்த மனிதரை வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒருக்க பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒருக்க பார்த்துருக்குறேன். கேட்டால் அங்கேயே தான் படுத்து கிடக்கிறதாகவும் சாப்பாடு எதுவும் இல்லாதனால யாராவது வாங்கி அந்த கொடுத்தா தான் சாப்பிட முடியுமா. ஏன்னா ஒரு கால் உடஞ்சி போயிருக்குது, ஒரு கையும் உடஞ்சி போயிருக்குது, எழுந்து நடக்க ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அப்படியே அவனுக்குள்ளேயே போய் மாத்திரையை வாங்க, அவனுக்குள்ளேயே சாப்பிட, அவனுக்குள்ளேயே படுத்துக்கோமா இருக்கா. பசி யாராவது வாங்கி கொடுத்தா தான் சாப்பாடு. என்ன ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னு பாருங்கள். தன்னைத்தானே இயக்கிக்கவும் முடியாமல் கை உடஞ்சி அந்த வேதனை ஒரு பக்கம், யாரும் கேட்பாடிட்டு ஒரு தண்ணி வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லாமல் எப்படி ஒரு மோசமான சூழ்நிலைன்னு பாருங்கள். ஆனால் குடும்பத்தில் இருந்து என்ன தப்பு பண்ணாப்புல, எதனால் ஆளுங்க விரட்டி விட்டாங்க, ஏன் விரட்டி விட்டாங்க, அவர் கேட்கும்போது அதான் சொன்னார், இந்த மாதிரி என்னை விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு மனிதனோட நிலைமைகள் எப்படி எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஜிஹெச்சில் மருந்து மாத்திரை இதெல்லாம் கொடுத்துட்றாங்க, ஆனால் சாப்பாடு யாருமே வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி அந்த ஜிஹெச்சை சுற்றி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இதனால தான் நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இந்த பணம் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஆளுகளுக்கு சாப்பாடுங்கிறத வந்து ஒரு உதவி செய்யுங்க அப்படின்றத நான் ஏற்கனவே வந்து பதிவு பண்ணியிருந்தேன். இப்போவும் பதிவு பண்ணுறேன். கொஞ்சம் தயவு கூறுங்க, தயவு செய்து மனசாட்சியோட கொஞ்சம் வீட்டுக்குள்ளே நம்ம வந்து தேவையில்லாமல் வச்சுருக்க அந்த பணத்தை எடுத்து அப்படியே இந்த மாதிரி மனிதர்களுக்கு கொண்டு சாப்பாடை மட்டுமாவது கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி பாருங்கள். அங்கே வந்து ஒரு இடத்துலலாம் வந்து 30 ரூபா தான் சாப்பாடு. ஒரு முட்டை, ஒரு குழம்பு, ஒரு சோறு வச்சு 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த மாதிரி கூட ஒரு பாக்கெட்டாக கூட உணவுங்க, காலையில் மதியம் சாயந்தரம் ஏதோ ஒரு பசிச்ச வயிற்றுக்கு ஒரு உணவு போடுறதுக்காவது நீங்கள் யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆட்களுக்கு பசியினாலும் தீர்த்து வைங்க. ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். சாவும் இல்லாமல் வாழ்வும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை. நம்ம இன்றைக்கி மரித்து போயிட்டோன்னா கூட அது நம்ம மறந்து போயிடுவோம், அதை வந்து நமக்கு மறந்து போயிடும். ஆனால் உறவினர்கள் வந்து கஷ்டப்படுவாங்க நம்மளை நினச்சி. ஆனால் நமக்கு கொடுக்குற தண்டனை எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செகண்டில் நம்ம நிலைமைகள் மாற்றப்பட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகளை தள்ளப்பட்டால் என்ன ஆகுன்றதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கவே முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்லது செஞ்சுட்டு, நம்ம கையில் ஒரு 10 ரூபாய் இருந்தால் யாருக்காவது ஒரு 2 ரூபாய் கொடுத்து நல்லது செஞ்சு, இந்த மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. கையேந்தி நிற்கிறவங்க ஒரு 30% பேர் கையேந்தி தான் நிற்கிறாங்க. 50% வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 30% தான் வந்து வாழ்க்கையை கரெக்டாக ஓட்டிகிட்ருக்கோம். அதுலேயும் பாதி பேர் வந்து ரொம்ப கொடுமையாக ஒரு பணம் இல்லாத ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நல்ல பணம் இருக்கிறவங்க, ஹையில் இருக்கிறவங்க காதும் கேட்காம கண்களும் மறைக்கப்பட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தானே வாழ்ந்து சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கோடியும் லட்சமும் வச்சு புரடுறவங்க சிந்தனையே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களாம் இதெல்லாம் என்றைக்கு சிந்திக்க போகிறாங்களோ தெரியல. ஒரு இல்லாத மக்கள், கை கால் நல்லா இருக்கிறவங்க கூட விட்டுருங்க, அவங்க என்னத்தையும் உழைச்சி சாப்பிட்டு போகட்டும். ஜிஹெச் பக்கம் அங்கங்கே நிற்கிற அந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கள். தயவு கூர்ந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த நிலைமை கூடிய சீக்கிரம் மாறணும். ஜிஹெச்லலாம் கொடுமைகள் ஓடிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் கண்ணை கொண்டு பார்க்கவே முடியலை. இது வந்து என்ன செய்யுது, நம்ம இங்கே செய்கிற அங்கே செய்கிற தப்பை கொண்டு போய் கடைசியில் தண்டனையை கொண்டு அங்கே தான் கொண்டு போட்டு வைக்கிது. சரிங்களா? இந்த நிலைமைகள் கண்டிப்பாக மாறணும். இதுக்கு மக்களாக இருக்கிற நீங்கள் கொஞ்சம் சுதாரிங்க. நான் சொல்கிற ஒரு விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நம்ம கையில் இருக்கிற காசை யாருக்கா 2 பேருக்கு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லையா, ஒரு தவறான பேச்சு, அவதூறு பேச்செல்லாம் பேசாமல் ஒரு நல்ல நிலைமையில இருங்க. பெண்களாக இருக்கிறவங்க சரியான முறையில் உடை அணிந்து தன்னைத்தானே மறைத்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழுங்க. சரிங்களா? பாவ சொற்கள் சொல்லாதீங்க. வார்த்தைகளில் வந்து நிறைய பாவங்கள் இருக்குது, அதை வந்து அறிந்து புரிந்து யோசித்து சொல்லுங்கள். முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க.
பணக்காரங்க இருக்கிறவங்க தயவு கூர்ந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்க முடியல, கேட்க முடியல. அவங்களோட மனநிலைமை ஒரு நிமிஷம் நம்ம அந்த இடத்துல அந்த மனிதர் இருக்கிற அந்த மனநிலைமையில் நாம் இருந்தால் எப்படி இருக்குன்றதை ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் போற்றி அதை போட்டு இதை போட்டு படுக்கும்போதே ஒத்த கொசு வந்து கொங்கின்னு கடிக்கும் போதே டென்ஷன் ஆகுது நமக்கு. கொடுக்கணும்னு ஓடி போய் ஊதுபத்தியை பொறுத்த அதை பொறுத்த இதை பொறுத்த இதை அடைக்க செய்ய இருக்கோம். நம்ம எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறோம். அந்த ஒரு மனிதன் வந்து எந்த வெட்ட வெளிங்க மனிதன் கிடையாது, ஒரு மனிதன் கிடையாது, பல்லாயிரம் பேர் அதுக்குள்ளே கிடக்காது. கிளவி வயசானவங்க எல்லாம் அங்கே தான். எவ்வளோ ஒரு துர்நாற்றம், எவ்வளோ ஒரு அசுத்தம், எவ்வளோ கொசுக்கள் ஆயாது அந்த இடத்துல. அப்படி சாக்கடையாக கிடக்கு சுற்றிலும். அதுக்குள்ளே 1-2 பிடிச்சி போட்டு கிடக்கு. அதில் ஈனு என்னென்னமோ அஞ்சு கிடக்குது. அதுக்குள்ளே உருண்டு பிறண்டுக்கிட்டு நைட்டில் எப்படி தூங்குறது, எப்படி அந்த கைவலி கால்வலி உடம்புக்கு முடியாது வேறு. இதெல்லாம் தாங்கி எப்படி வாழ முடியும் ஒரு மனுஷன் சொல்லுங்கள். அந்த இடத்துல நம்ம ஒரு செகண்ட் இருந்தால் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம மனமாற்றங்கள் நம்மளுக்கு வரத்தான் செய்யும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து சொல்கிறேன், காசு நிறையா இருந்தால் இந்த மாதிரி ஜிஹெச் பக்கம்லாம் போய் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடுகளை மட்டும் வாங்கி கொடுங்க. சரிங்களா? ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம எல்லாமே மாற்றுவோம். இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வந்துடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம். எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் நல்ல வழியில் போய் நல்ல விதமாக இருந்து நாம் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்கிறவங்களாம் இருக்கணும். சரிங்களா? நோயிலையும் மாட்டிக்கக்கூடாது, இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் மாட்டிக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்காமல் தப்பிக்க மனிதனாக இருக்கிறவங்க கொஞ்சமாவது சிந்தித்து செயல்படுங்க. ஓகேங்களா?